ரோடு கடையில் டிஃபன் கடையும் சரி, பெரிய பெரிய ஹோட்டல்லையும் சரி, இட்லிக்கு சாம்பார் சட்னி நல்லா இருந்ததாங்க அந்த ஹோட்டலுக்கே போவோம். அந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி வேர்க்கடலை சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனவுடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கினேன். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கின்னு ஆறினவுடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆறினவுடனே வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே வதக்கி விட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகுளுத்து பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இந்த சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கினா நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி வேர்க்கடலை சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.